Good morning student. NEET 2025 questions பார்க்கலாம். What is these questions? Identify the suitable reagents for the following conversions. ஸோ இங்கே வந்து நமக்கு எஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ reagent கொடுத்துருக்காங்க சோடியம் போரோஹைட்ரேட் followed by hydrolysis. தென் ரோசன்முண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டைபால் ஹச் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைபால் ஹச் தான் என்ன பண்ணணும்னா இந்த எஸ்டரை வந்து ஆல்டிகைடாக கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஆப்ஷன் வந்து 4 வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். So next questions, question number 47. The correct order of decreasing acidity of the following aliphatic acid is. So 4 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிஸ், இது வந்து அசிடிக் ஆசிஸ். ஸோ இது எல்லாமே ஆசிடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மிக் ஆசிட் தவிர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்டை ஷோ பண்ணுது. இது வந்து அல்கைல் குரூப் இருக்குது, ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே வந்து 2 அல்கைல் குரூப் இருக்குது, 3 அல்கைல் குரூப் இருக்குது. அப்போ வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட்க்கு அதிகமாக இருக்கும். இப்போ போக இந்த ஆர்டர் வந்து குறைஞ்சிட்டே வருது. அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். என்ன ரீசன்னா இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். So next questions, question number 48. Which one of the following reactions does not belongs to Lassane's test சொல்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் Lassane's test வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜன் கொடுக்கும், ஹேலஜன் கொடுக்கும். அதுக்கப்புறம் சைனைடு, கார்பன் ஹைட்ரஜன் இருந்தால் சோடியம் சைனைடு கொடுக்கும். அதே போல் வந்து சல்ஃபைடு கொடுக்கும். அதே போல் வந்து சோடியம் தயோசைனேட்டும் கொடுக்கும். அப்போ இது வந்து இந்த CO கார்பன் இந்த ரியாக்ஷன் வந்து Lassane's டெஸ்ட்டை கொடுக்காது. நமக்கு ஆப்ஷன் 2 வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். So next question, question number 49. If the rate constant of a reaction is 0.03 second inverse, how much time does it take for 7.2 mole concentration of the reactant to get reduced to 0.9 mole liter inverse? So given the log 2 value கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறது. இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஃபார்முலா தெரியும். T is equal to 2.303 by K log of A0 by AT. இது வந்து A0 கொடுத்துருக்காங்க 7.2, AT வந்து 0.9 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் question number 50. ஸோ given below are 2 statement கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா a hypothetical diatomic molecule with a bond order 0 is stable கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து 0 இருந்ததுன்னா அந்த மாலிகுல் வந்து does not exist-ஆக இருக்கும், அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா as bond order increases the bond length increases கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த்து. அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருக்குது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வரும். ஓகே, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் question 51. Out of the following complex compounds, which of the compound will having the minimum conductance in solutions? இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்னஸ் தியரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்னஸ் தியரி நமக்கு தெரியும். அதில் வந்து இந்த கோபால்ட்டு, அமோனியா அண்டு குளோரின் இருக்கும். கோபால்ட்டுடைய கோஆர்டினேஷன் நம்பர் ஆல்வேஸ் 6 இருக்கணும். அதை வச்சு அப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் பார்க்கல. இது வந்து வாட்டரில் நம்ம டிசால்வ் பண்ண அயான்ஸாக பிரியும். அயான்ஸாக பிரிக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான், இங்கே Cl-3 எனக்கு இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 அயான்ஸ் இருக்குது. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 அயான்ஸ் இருக்குது. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயான்ஸ் இல்லை, நியூட்ரலாக இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாலிகுல்ஸுமே வரும். அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் வச்சு பார்க்கல. கோபால்ட்டுக்கு வந்து +3, அமோனியா வந்து நியூட்ரல் மாலிகுல் அதனால் 0, குளோரினுக்கு வந்து -1, 3 இருக்கிறதுனால -3 வரும். அப்போ இது வந்து நியூட்ரல் மாலிகுலாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோபால்ட்டு வந்து +3, இது வந்து 0, இங்கே வந்து 2 குளோரின் தான் இருக்குது இல்லையா, அப்போ -2 வரும். இப்போ காம்ப்ளெக்ஸ் மேலே 1 வரும். அப்போ பார்த்தோன்னா இதுக்கு தான் வந்து அயான்ஸ் வந்து ஒரே ஒரு அயான்ஸ் இருக்குது. கண்டக்டன்ஸ் வந்து இங்கே வந்து
மினிமம் கண்டக்டன்ஸாக இருக்கும். பட் 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ரிசல்ட் வரக்குள்ள தெரியும் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் சொல்லிட்டு. ஓகேவா? Next question பாருங்க 52 questions. Okay, which of the following aqueous solution will exhibit a highest boiling point கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் delta TB is directly proportional IM KB. So TB is directly proportional IM. I வந்து பார்த்தீங்கன்னா Van der Waals factor, I number of ions சொல்லும். அப்போ சோடியம் சல்ஃபேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.31 மோலார் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இன்று 3 அயன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து 0.015 மோலார் கான்சன்ட்ரேஷன். அதில் ஒரே ஒரு அயன்ஸ் தான் இருக்குது, ஒரே ஒரு காம்பவுண்ட் தான் இருக்குது. அதனால் இன்ட்டு 1 போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 0.01 மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரியா, அதுக்கும் ஒரே ஒரு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் 0.01 மோலார் கான்சன்ட்ரேஷன் பொட்டாசியம் நைட்ரேட் பார்க்குறோம், அது வந்து 2 அயான்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 53 பார்த்தீங்கன்னா given below are the two statements. One is labeled as assertion and the other is the labeled as reason கொடுத்துருக்காங்க. assertion பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அயோடின் undergoes SN2 reaction faster than chlorine. ஏன்னா அயோடின் பார்த்தோன்னா சைஸில் வந்து அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கும், சைஸ் பெருசாக இருக்கும். இது இட் இஸ் ஏ பெட்டர் லிவிங் குரூப். இந்த கார்பன் அயோடின் பாண்ட் வந்து வீக் பாண்டாக இருக்கும், அதனால் அயோடின் வந்து ஈஸியாக சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை கொடுக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா அயோடின் இஸ் ஏ பெட்டர் லிவிங் குரூப் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் சைஸ். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா தேர்ட் ஆப்ஷன்ஸ் வரும். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 54. கன்சிடர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க KO2, H2O2 அண்டு H2SO4. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அண்டர்லைன் எலிமெண்ட்ஸ் இன் தம் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு பொட்டாசியம் வந்து ஆல்வேஸ் +1 இருக்கும், ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட். ஹைட்ரஜன் பெராக்சைடில் ஆக்சிஜனுக்கு பார்த்தோன்னா -1 இருக்கும். இது வந்து H2SO4ல சல்ஃபர் வந்து +6 ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 55. ஸோ மேட்ச் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஹேபர் ப்ராசஸ், நம்ம ஹேபர் ப்ராசஸ் வந்து அயான் வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். வாக்கர் ப்ராசஸ் ஓகே பெல்லடியம் குளோரைடு தான் நம்ம ரியேஜனாக யூஸ் பண்ணுறோம். வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டு, ஸோ இதுவும் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஜிக்லர்நேட்டா கேட்டலிஸ்ட்டு டைட்டானியம் டெட்ரா குளோரைடு வித் ட்ரை அல்கைல் அலுமினியம், அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் வந்து எதுவுமே மாற்றலை அவங்க. ஓகேவா? மேட்ச் த ஃபாலோயிங்லாம் அப்படி நேராக கொடுத்துட்டாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் 56. ஸோ given below are two statements. ஸ்டேட்மெண்ட் 1 கொடுத்துருக்காங்க. லைக் நைட்ரஜன் தட் கேன் ஃபார்ம் அமோனியா. அமோனியா மீன்ஸ் NH3 ஃபார்ம் ஆகுது. அதே போல் வந்து ஆர்சனிக் கேன் ஃபார்ம் ஆர்சின். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு ஹைட்ரேட்டை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. அதே போல் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஆன்டிமனி கேன் நாட் ஃபார்ம் ஆன்டிமனி பென்டாக்சைடு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஸோ ஆன்டிமனி கேன் ஃபார்ம் Sb2O5 ஆன்டிமனி பென்டாக்சைடு எக்ஸிஸ்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்டாக இருக்குது, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 1 வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 57. ஸோ கிவன் பிலோ ஆர் த ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. பெரோமேக்னட்டிசம் இஸ் கன்சிடர்டு ஆஸ் அன் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பேராமேக்னட்டிசம் சொல்கிறாங்க. இது வந்து என்சர்ட் லைனு, இது கரெக்டாக ட்ரூவாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இன் குரோமியம் 2+
இஸ் த சேம் ஆஸ் தட் ஆஃப் ND3 ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. குரோமியத்தில் பார்த்தோன்னா நமக்கு D4 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ND3யில் பார்த்தோன்னா அது வந்து 4F3ன்னு இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போ அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா 58. ஸோ which one of the following reaction does not give benzene as the product? ஸோ இது வந்து பார்த்தோன்னா அசிட்டிலின் நம்ம ரெட் கார்ட் டியூப்பில் வந்து ஹீட் பண்ணால் நமக்கு பென்சினை கொடுக்கும். செகண்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அது வார்ம் வாட்டர் ஹாட் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணால் நமக்கு ஃபினால் கிடைக்கும். தேர்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடா லைம் நத்திங் பட் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு இது போட்டால் நமக்கு டீகார்பாக்சிலேஷன் நடந்து நமக்கு பென்சினை கொடுக்கும். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நமக்கு NHN வந்து நம்ம MO2O3 கூட நம்ம ஹீட் பண்ணக்குள்ள பென்சினே கிடைக்குது. அப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா விச் டஸ் நாட் கிவ் பென்சின் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தோன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஓகே பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட வாட்டர் ஆட் பண்ணக்குள்ள ஃபீனால் கிடைக்குது. மற்ற எல்லா ரியாக்ஷன்லையும் நமக்கு பென்சின் கிடைக்குது. இது வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க 59. ஸோ XeO3 ஜெனான் ட்ரைஆக்சைடு கொடுத்துருக்காங்க, ஜெனான் டைஃப்ளோரைடு, ஜெனான் ஆக்சி டெட்ராஃப்ளோரைடு, ஜெனான் ஹெக்ஸாஃப்ளோரைடு கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஹைப்ரிடேஷனை பார்க்குறோம். ஜெனான் ட்ரைஆக்சைடு பார்த்தோன்னா sp3 ஹைப்ரிடேஷன் பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா நமக்கு இந்த ஜெனான் 3 ஆக்சிஜன் வித் லோன் பேர் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜெனான் டைஃப்ளோரைடு இது வந்து பார்த்தோன்னா லீனியர் ஷேப்பில் இருக்கும். XeFFன்னு இருக்கும், 3 லோன் பேர்ஸ் இருக்கும். அது sp3D லீனியர் ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜெனான் ஆக்சி டெட்ராஃப்ளோரைடு அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு sp3D2 ஸ்கொயர் பிரமிடல் இருக்கும். ஜெனான் ஹெக்ஸாஃப்ளோரைடு வந்து sp3D3 டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரல் ஷேப்பில் இருக்கும். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா 60th கொஸ்டின்ஸ். So how many product including stereoisomers are expected from the monochlorination of the following compounds? ஸோ இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க மோனோக்ளோரினேஷன்ஸ் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்பன் சேமாக இருக்கும். அதனால் நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு கார்பனை எடுத்துகிறோம். இது செகண்டு தேர்டு ஃபோர்த்து கார்பனாக இருக்குது. இந்த மோனோக்ளோரேஷன் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஐசோமர்ஸ் அது பாசிபிளாக இருக்குது. So next பார்த்தீங்கன்னா which of the following statement are true? So unlike gallium that has a very high melting point, cesium has a very low melting point கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா NCERT லைனு. ஸோ கேலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு இட் ஹேஸ் a low melting point, பாயிலிங் பாயிண்ட் லோவாக இருக்குது, தப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதுவும் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்குது. செகண்ட் பார்த்தோன்னா ஆன் பாலிங் ஸ்கேல் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் குளோரின் ஆர் நாட் த சேம் கொடுத்துருக்காங்க. பட் அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ரெண்டுக்கும் இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ பார்த்தோன்னா 3 இருக்கும், அதுவும் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆர்கான் பொட்டாசியம் குளோரின் அண்ட் கால்சியம் சல்ஃபைடு கொடுத்துருக்காங்க. ஆல் ஆர் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ். எஸ் இது ட்ரூவாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் சொல்கிறோம். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபஸ்ட்டு அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் சோடியம் மெக்னீஷியம் அலுமினியம் அண்டு சிலிக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா டியூ டு த இனட் பேர் எஃபெக்ட்னால நமக்கு இந்த அலுமினியமும் மெக்னீஷியமும் அதனுடைய பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதுவும் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் cesium இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் லித்தியம் அண்டு ருபிடியம். இதுவும் ட்ரூவாக இருக்குது. நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சி அண்டு இ ஒன்லி.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 62. இந்த ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இன் கிலோ கலோரி பெர் மோல் ஆஃப் பேரியம் 2+ அயன் கேட்குறாங்க. கிவன் தட் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபேட் அயன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரியம் 2+ம் சல்ஃபேட் அயனும் கம்பைண்ட் ஆகிட்டு பேரியம் சல்ஃபேட் வந்து ஆக்வா சொல்யூஷனை ஃபார்ம் ஆகுது. அதை நம்ம வந்து கிறிஸ்டலைசேஷன் பண்ணுறோம். கிறிஸ்டலைசேஷன் பண்ணால் நமக்கு பேரியம் சல்ஃபேட் சாலிட் ஸ்டேட்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஸ்லாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் பார்க்குறோம். அப்போ டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் ஆஃப் பேரியம் 2+, டெல்டா ஹெச் ஃபார்மேஷன் ஆஃப் சல்ஃபேட் அயன் அண்டு டெல்டா ஹெச் கிறிஸ்டலைசேஷன்ஸ். அப்போ இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு டெல்டா ஹெச் பேரியம் 2+ தான் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் அதோடைய வேல்யூ வரமாக வச்சோம். நமக்கு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -128.5 வருது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வரும். தேர்டு ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்ச் வித் லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 63. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கொடுத்துருக்காங்க. ஹியூமிடிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் அண்ட் கேஸாக இருக்குது. அல்லாய்ஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் சாலிடாக இருக்கும். அமால்கம் லிக்விட் அண்ட் சாலிடு. சுமக் பார்த்தீங்கன்னா சாலிட் அண்ட் கேஸஸ். அப்போ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். 4th ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 64. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. -74.8 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ரியாக்டன் வந்து அதிகமாக இருக்கும் ப்ராடக்ட்டை விட. இப்போ 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து இது வந்து கரெக்டான கிராஃப்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி சொல்லுது. செகண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து கரெக்டான இது செகண்ட் ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. இதுவும் வந்து செகண்ட் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக்காக இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 65th கொஸ்டின்ஸ். ஓகே, சுகர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் இஸ் ஏ ஃபவுண்ட் இன் ஹனி. எக்ஸ் இஸ் ஏ கீட்டோ சுகர் சொல்கிறேன். அது வந்து கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸிஸ்ட் இன் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அனமரிக் ஃபார்ம் சொல்கிறேன். இது வந்து சைக்கிளிக் காம்பவுண்டாக இருக்கும். அப்போ இட் இஸ் ஏ லிவர் ரொட்டேட்டிவ். அப்போ லிவர் ரொட்டேட்டிவ் பார்த்தா நமக்கு மால்டோஸ் குளுக்கோஸ், மால்டோஸ் சுக்ரோஸ் அண்டு டி குளுக்கோஸ். ஓகே, டி குளுக்கோஸ் வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டிவ். நமக்கு டி ஃப்ரக்டோஸ் மட்டும்தான் லிவர் ரொட்டேட்டிவாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் 4th ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். So next பார்க்கணும் 66th questions. Okay, total number of possible isomers, okay, both structural as well as stereoisomers of cyclic ethers of molecular formula C4H8O கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு டோட்டலாக 10 ஐசோமர்ஸ் பாசிபிளாக இருக்குது. அது ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து கைரல் கார்பன். அப்போ இதுக்கு வந்து கைரல் கார்பன் இருந்தாலே 2 ஐசோமர்ஸ் பாசிபிளாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோன்னா ஒரு ஐசோமர்ஸ் பாசிபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா சிஸ்பாமில் வந்து ஒன்று தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மில் பார்க்கல நமக்கு 2 கைரல் கார்பன் இருக்குது. அதனால் இது வந்து 4 ஐசோமர்ஸ் பாசிபிளாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஒரு கைரல் கார்பன் இருக்குது. இங்கே 2 ஃபார்மாக இருக்கும். டோட்டலாக பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் 10 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் 67. ஃபார் த ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து கேஸ் gives 2B கேஸாக இருக்குது, கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்குது. the backward reaction rate constant is higher than the forward reaction rate constant by a factor of 2500 at 1000 Kelvinல கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். KC is equal to KF/KB. ஓகேவா? அப்போ அக்கார்டிங் டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1/2500 வரும். ஏற்கனவே நமக்கு தெரியும் KP is equal to KC R2 power delta NG. இது டெல்டா NG கண்டுபிடிக்கிறோம். டெல்டா NG கண்டுபிடிச்சா 1 வரும். அப்போ நமக்கு வந்து கேசியோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். KC is equal to 1/2500 into RT power 1ன்னு வரும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.03 வரும். அப்போ ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 68. The ratio of wavelength of light absorbed by a hydrogen atom when it undergoes N2 to N3 and N4 to N6 transitions respectively. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அது எப்படி போகலான்னா 1/λ1 RHS²
அதனுடைய ஃபார்முலா பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா 1/n² - 1/n², அதே போல் வந்து 1/λ2 RHS² 1/n1² - n2². ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். n1 வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோன்னா n2லேருந்து n4 போகுது, n2லேருந்து n3க்கு போகுது. அப்போ 1/2² - 1/3² போகிறோம். செகண்ட் பார்த்தோன்னா 4லேருந்து 6க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஆகுது. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக ஆன்சர் பார்த்தோன்னா 1/4 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 69th கொஸ்டின்ஸ். இஃப் த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் a 0.050 mole liter inverse solution of a monobasic weak acid is 90 Siemens cm² mole inverse கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எக்ஸ்டென்ட் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் வில் பி. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் ஆல்ஃபா தெரியும், நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா = λm/λ0m இல்லை λ0 ∞ சொல்கிறோம். இப்போ λm கொடுத்துருக்காங்க 90 டிவைட் பை λ0 இல்லை λm ∞ 349.6 + 50.4 இதனை போட்டு நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 70. 5 moles of liquid X and 10 moles of liquid Y make a solutions having a vapor pressure of 70 torr. Okay, the vapor pressure of pure X and Y are 63 torr and 78 torr respectively. Which of the following is true regarding the described solution கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும். P total is equal to P0A XA P0B XB சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ வந்து அந்த XA XB வந்து மோல் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு இதை சால்வ் பண்ணால் நமக்கு 73 torr வருது. அங்கே வந்து பார்த்தோன்னா ஓகே ப்ரெஷர் ஆஃப் அப்சர்வ்டு அண்ட் ப்ரெஷர் ஆஃப் கால்குலேட்டட் பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து நெகட்டிவ் டிவியேஷன். இட் ஷோஸ் த நெகட்டிவ் டிவியேஷன். நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா கொஸ்டின் நம்பர் 71. Among the following, choose the ones with the equal number of atoms. Equal number of atoms கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 212 gram of sodium carbonate. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 248 gram of sodium ஆக்சைடு பெராக்சைடு. இது வந்து 240 gram of NaOH கொடுத்துருக்காங்க. 12 gram of H2O கொடுத்துருக்காங்க. 220 gram of CO3 கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட்டாமிசிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். அப்போ வந்து நம்ம சோடியம் கார்பனேட்டு பார்த்தோன்னா நமக்கு டோட்டல் 12 ஆட்டம்ஸ் இருக்குது. Na2O பார்த்தோன்னா 12 ஆட்டம்ஸ் இருக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து 18 ஆட்டம்ஸ் இருக்குது. ஹைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா நமக்கு 12 ஆட்டம்ஸ் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னா 15 ஆட்டம்ஸ் இருக்குது. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ABD. ஸோ இந்த மூணுக்கும் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 12 ஆட்டம்ஸ் வருது. ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் 72. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் பேராமேக்னெட்டிக் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா நிக்கல் டெட்ராக்ளோரைடு. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வீக் ஃபீல்டு லிகாண்டு. இது வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். நிக்கல் டெட்ரா கார்பனேட்ஸ் இது CO வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. இது டயோமேக்னெட்டிக்காக இருக்கும். நிக்கல் சைனைடு பார்த்தோன்னா இதுவும் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. இது வந்து டயோமேக்னெட்டிக்கு. நிக்கல் H2O இது வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டு பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஸோ நிக்கல் ட்ரைஃபினைல் பாஸ்பின் பார்க்குறோம். இது வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு. இதுவும் டயோமேக்னெட்டிக்காக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ஆப்ஷன் A ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது கரெக்டாக இருக்குது. A and D ஒன்லி பேராமேக்னெட்டிக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் 73 கொஸ்டின்ஸ். இஃப் த half life ஃபார் a ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் இஸ் 1 minutes கொடுத்துருக்காங்க. தென் த டைம் ரெக்கார்டு ஃபார் 99.9% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் க்ளோஸ் டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். T of is equal to 0.693/K. ஓகேவா, T ஆஃப் கொடுத்துருக்காங்க 1 minutes.
சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கே கிடச்சது. இந்த கே கொண்டாந்து நம்ம இந்த ஃபஸ்ட் ஆர் ரியாக்ஷனுடைய ஃபார்முலா போடணும். T = 2.30/T K log A0/18 சொல்கிறேன். இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு சால்வ் பண்ணால் 9.96 அப்ராக்ஸ் க்ளோஸ் டு 10 மினிட்ஸ் வந்துடும். அப்படி இல்லைனா நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். T 99.9% = 10 × T ஆஃப். அப்போ T ஆஃப் வந்து 1 போட்டிங்கன்னா நமக்கு டேரெக்டாக 10 மினிட்ஸ் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 10 மினிட்ஸ் கரெக்டாக இருக்குது. So next question number 74. The energy and the radius of first Bohr orbit of helium plus lithium 2+ are given கொடுத்துருக்காங்க. given RH is equal to 2.18 10⁻⁻18 joule, A0 is equal to 52.9 pm கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் Rn ஃபார்முலா தெரியும், ரேடியஸ் ஃபார்முலா 52.9 n²/z. அதே போல் எனர்ஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு En is equal to -2.18 × 10⁻⁸18 z²/n². ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக வருது. இது ஜஸ்ட்டு கொஞ்சம் கால்குலேஷன் தான், இதை போட்டு பார்த்தா கரெக்டாக வந்துடும். So next questions பார்க்கலாம். So question number 75. So among the given compound 1 to 3, the correct order of bond dissociation energy of CH bond marked with star கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தோன்னா கார்பன் வந்து sp2 ஹைப்ரிடேஷனில் இருக்குது. செகண்ட் பார்த்தோன்னா நமக்கு இந்த CH பாண்ட் வந்து sp-ல இருக்குது. தேர்டில் வந்து பார்த்தோன்னா sp3ல் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தோன்னா நமக்கு sp-க்கு வந்து அதிகமாக இருக்கும், sp2 sp3. இப்போ ஆர்டர் பார்த்தோன்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின், 76 கொஸ்டின்ஸ். இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சொல்கிறாங்க. இப்போ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ், லா ஆஃப் கேசஸ் வேல்யூம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேவா, இதில் வந்து டால்டன்ஸ் லா வந்து இது சொல்லவே இல்லை, கேசஸ் வேல்யூம் சொல்கிறாங்க. ஓகே, செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ், லா ஆஃப் gaseous volume. So next question number 77. Okay, identify the correct order of against the property mentioned. சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தனா நமக்கு ஆப்ஷன் ஏ H2O NH3 CHCl3 குளோரோஃபார்ம். இது வந்து பார்த்தனா உங்களுக்கு நம்ம டைபோல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்குது, ட்ரூ. செகண்ட் பார்த்தனா xenon டெட்ராஃப்ளோரைடு, xenon டைஆக்சைடு, xenon டைஃப்ளோரைடு. ஓகே, நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஓகே ஆன் சென்ட்ரல் ஆட்டம். ஓகே, ஃபஸ்ட் எலிமெண்ட் பார்த்தனா 2 இருக்குது, செகண்டுக்கு வந்து 1 இருக்குது, தேர்டுக்கு வந்து பார்த்தனா 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்தது பார்த்தா இந்த OH பாண்ட் லென்த்து. ஓகே, OH பாண்ட் லென்த்து பார்த்தோன்னா நமக்கு ஆக்சிஜன் அண்ட் கார்பனை கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆகிட்டா அந்த பாண்ட் லென்த் வந்து ரொம்ப கார்பனோட அதிகமாக இருக்கும். ஓகேவா, இப்போ இது வந்து ஃபால்ஸாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோன்னா N2O2 H2 கொடுத்துருக்கோம், பாண்ட் என்தால்பி. இது வந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், டபுள் பாண்டு சிங்கிள் பாண்ட் இருக்குது. அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டாக இருக்குது. இப்போ ஏவும் டியும் கரெக்டாக இருக்குது. 77 கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஏவும் டியும் கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 78 கொஸ்டின் மேட்ச் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 நேம் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டேட் கொஸ்டின்ஸ். அப்போ இது வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ விட்டமின் B12 பார்த்தோன்னா பெர்னீசியஸ் அனிமியா,
விட்டமின் டி பார்த்தோன்னா ரிக்கட்ஸ், விட்டமின் B12 பார்த்தோன்னா சிலியோசிஸ், அதுக்கப்புறம் விட்டமின் B6 பார்த்தோன்னா கன்வல்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் பார்த்தோன்னா 79. இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிவன் அமீன்ஸ். ஸோ அமீன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு N-எத்தில் ஈத்தேன் அமீன்ஸ், அதுக்கப்புறம் ஈத்தேன் அமீன்ஸ், N-மெத்தில் அனிலின்ஸ், பென்சன் அமீன் சொல்கிறாங்க. இந்த பென்சன் அமீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அனிலின் தான் நம்ம வந்து பென்சன் அமீன் சொல்கிறோம். இந்த அனிலின் கிட்ட என்ன இருக்குன்னா லோன் பேரா எலக்ட்ரான் இருக்குது. இந்த ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிடும், அது பேசிக் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா N-மெத்தில் அனிலின், இதில் வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்டரி அமீனாக இருக்குது, இதுங்கிட்ட இருக்க லோன் பேர் இருக்குது, இதுவும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் இருக்குது, இது வந்து பிளஸை எஃபெக்ட்டை ஷோ பண்ணும். இங்கே வந்து ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, இங்கே வந்து 2 அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. பேசிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. ஸோ பிளஸை எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நம்பராக அந்த அல்கைல் குரூப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80. The correct order of the wavelength of light absorbed by the following complexes. காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பில்ட்டிங் எனர்ஜி வச்சு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா இருக்குது, அமோனியா வந்து நியூட்ரல் மாலிகுல், இங்கே சைனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் இருக்குது, இங்கே வந்து இங்கேயும் வாட்டர் இருக்குது. ஓகேவா, இப்போ இது வந்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆக்டோகேட்டல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இது வந்து டெட்ராகேட்டல் காம்ப்ளெக்ஸ், இதுவும் ஆக்டோகேட்டல் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. எப்பவுமே பார்த்தா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பில்ட்டிங் எனர்ஜி பார்த்தோன்னா ஸோ இன்வெர்ஷன்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா அப்சார்ப்ஷன், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா எமிஷன்ஸ். ஓகேவா, ஸோ எனர்ஜி வந்து மினிமமாக இருந்தால் லேம்டா வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ பார்த்தோன்னா இப்படி பார்க்கலாம், நமக்கு ஆர்டர் வந்து பார்த்தோன்னா இந்த 4th ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். 4th ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அதே போல் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பில்ட்டிங் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ அதை வச்சு பார்க்கலாம், நமக்கு 4th ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். So next பாருங்க question number 81. So which one of the following compounds does not decolorize bromine water? ஓகேவா, bromine பார்த்தோன்னா நமக்கு அல்கின், அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த அமீன்ஸ், பீனால், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு bromine வாட்டர் வந்து டீகலரைஸ் பண்ணும். இப்போ இந்த ஆப்ஷன் வந்து 3rd ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ அல்கின் கூட வந்து இது எலக்ட்ரோபிலிக் அடிஷன் ரியாக்ஷனை கொடுக்கும், டீகலரைஸ் பண்ணுது. அமீன் கூட ரியாக்ட் பண்ணும்போது 2,4,6 ட்ரைப்ரோமோ அனிலின் ஃபார்ம் ஆகுது, ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்குது. ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ணக்குள்ள 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனாலை கொடுக்கும், அதுவும் ஒயிட் பிரிசிபிடேட்டை கொடுக்குது. பார்த்தா ஜென்ரலாக பார்த்தோன்னா காம்பவுண்ட்ஸ் பார்த்தோன்னா லைக் ஈனால்ஸ், ஆல்கின்ஸ், அனிலின், குளுக்கோஸ், ஃபீனால்ஸ் அண்ட் அசிட்டைல் குரூப் கிவ்ஸ் இந்த bromine வாட்டர் டெஸ்ட்டை கொடுக்குது. So next questions பார்க்குறோம். question number 82. Predict the major product P in the following sequence of reactions. following sequence of reaction கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு அல்கைல் குரூப் கொடுத்துருக்காங்க. இந்த ரியேஜன் பார்த்தீங்கன்னா HBr பென்சாயில் பெராக்சைடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கன்கோஃப் அடிஷன். நெக்ஸ்ட் வந்து KCN கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சோடியம் அமல்கம் இன் எத்தனால் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் வந்து HBr கூட ரியாக்ட் பண்ணுது, இங்கே ஆன்டி மார்கனிக் அடிஷன் நடக்குது, இட் கிவ்ஸ் இந்த காம்பவுண்ட் கொடுக்குது. இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து KCN கூட வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனை கொடுத்து நமக்கு வந்து சைனைடு ஃபார்ம் ஆகும். அது வந்து சோடியம் அமால்கம் அண்ட் எத்தனால் படங்களும் நமக்கு பிரைமரி அமீன் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 83. மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச் லிஸ்ட் 1 அண்டு லிஸ்ட் 2. ஸோ மிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன்ஸ். இது வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து 11th வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குளோரோஃபார்ம் அண்ட் அனிலின் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு சிம்பிள் டிஸ்லேஷன்ஸ். ஓகேவா, அது க்ரூட் ஆயில் இன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன்ஸ் எல்லாம். ஓகேவா, ஓகே, ஃப்ராக்ஷனல் டிஸ்லேஷன்ஸ். கிளிசரால் ஃப்ரம் ஸ்பென்ட் லை பார்த்தோன்னா இது வந்து டிஸ்லேஷன் அண்ட் ரெடியூசர் ப்ரெஷர்ஸ். ஸோ அனிலின் அண்ட் வாட்டர் ஸ்டீம் டிஸ்லேஷன்ஸ். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். 3rd ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. டேரெக்டாக அந்த எக்ஸாம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 84. ஸோ விச் among the following electronic configuration belongs to main group elements? மெயின் குரூப் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியான் கொடுத்துருக்கு, இது வந்து எஸ் பிளாக் குரூப் 1 பிளாங்க்ஸாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து பி பிளாக் எலிமெண்ட்ஸ் குரூப் 17 எலிமெண்ட்ஸு. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸு. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் ஏவும் சியும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் ஏ அண்ட் சி ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் 85. So which one of the following compounds can exist as a cis trans isomers? Cis trans isomers. ஃபஸ்ட்டு பார்க்குறோம் 1,1 டைமெத்தில் சைக்ளோப்ரொபேன். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நோ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன்ஸ். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கைரல் கார்பனாக இருக்குது. இது வந்து என்ன பண்ணும், சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்குது. அதே போல் வந்து பென்ட்டு 1 இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 கார்பன் வித் ஒரு ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஷோ பண்ணாது. 2 மெத்தில் ஹெக்ஸ் 2N. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணாது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் 86. பாஸ்போரிக் ஆசிட்ஸ் அயனைசஸ் இன் 3 ஸ்டெப்ஸ் வித் தேர் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் Ka1, Ka2, Ka3 respectively, where K is the overall ionization constant. Which of the following statement are true? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா log K is equal to log K1 plus K2 plus Ka3 இருக்குது, ட்ரூவாக இருக்குது. செகண்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு H3PO4 ஓகே ஒரு H ப்ளஸ் கொடுத்ததுனால அது வந்து கான்ஜுகேட் பேஸ் ஆக மாறுது, அப்போ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டாக இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ஃபால்ஸாக இருக்குது. அப்போ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, இந்த பாஸ்பரிக் ஆசிட் பார்த்தோன்னா 3 H ப்ளஸ் கொடுக்கும். அந்த K1, K2, K3 is equal to டோட்டல் ஓவரால் கேன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம log K எடுக்கிறோம். log K கிடைக்கும்போது இது வந்து log A இன்ட்டு B மாதிரி இருக்கும், A இன்ட்டு B இன்ட்டு C மாதிரி இருக்குது. ஆனால் log K1 ப்ளஸ் K2 K3 சொல்கிறோம். அதனால் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு மூணுமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் AB அண்டு C ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 87 கொஸ்டின்ஸ். ஸோ மேட்ச் லிஸ்ட் 1 அண்ட் 2. ஓகே, லிஸ்ட் 1, 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து அயான்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சால்ட் அனாலிசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியான்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த குரூப்னு கேட்டிருக்காங்க டேரெக்டாக. கோபால்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு குரூப் 4ல் இருக்குது. மெக்னீஷியம் பார்த்தோன்னா 0 குரூப் இல்லைனா 6th குரூப் சொல்லுவாங்க. 6th குரூப் மெக்னீஷியம் வந்து 6th குரூப். ஆமாம், ஓகேவா. 0 குரூப் வந்து அமோனியம். லெட் வந்து பார்த்தோன்னா குரூப் 1, அலுமினியம் பார்த்தோன்னா குரூப் 3ல் இருக்குது. அப்போ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறோம் கொஸ்டின் நம்பர் 88. ஹையர் yield ஆஃப் ஓகே NON ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. N2 + O2 gives 2NO கொடுத்துருக்காங்க. கேன் பி அப்டைன்டு அட் டெல்டா ஹெச் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் ப்ளஸ் 180.7 kJ மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா. அப்போ என்ன பண்ணால் நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும். அதே போல் வந்து பார்த்தோன்னா லோவர் டெம்பரேச்சர் ஆகாது. ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 ஓகே நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது என்ன ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். அதே போல் ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் O2 அதை இன்க்ரீஸ் பண்ணாலும் நமக்கு ப்ராடக்ட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு செகண்ட் ஆப்ஷன்ஸ் ACD ஒன்லி கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 89. The given flow of the 2 statements. Statement 1. Okay, benzene diazonium salt is prepared by the reaction of aniline with nitrous acid at 273 to 278 Kelvin. It decomposes easily in the dry state. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று கரெக்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பென்சன் டைசோனியம் குளோரைடை நம்ம வந்து நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணால் நமக்கு அனிலின் கிடைக்கும். அது கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா இந்த இன்சர்ஷன் ஆஃப் அயோடின் இன் டு த பென்சன் ரிங் இஸ் டிஃபிகல்ட் அண்ட் ஹென்ஸ் அயோடோபென்சின்
is prepared through the reaction of benzene diazonium salt with the potassium iodide. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்குது. பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட நம்ம வந்து பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணால் நமக்கு அயோடோ பென்சின் கிடைக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்டு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இது வந்து அனிலின் கூட நம்ம நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்ணுறோம். டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 273 to 278 கெல்வின். ஸோ ஹீட் பண்ணக்குள்ள நமக்கு பென்சின் டைசோனியம் குளோரைடு கிடைக்குது. அப்போ இந்த பென்சின் டைசோனியம் குளோரைடு கூட பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணால் நமக்கு அயோடோ பென்சின்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா 3rd ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 19. த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிக்னாட் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணது கிரிக்னாட் ஏஜென்ட் நம்ம எக்ஸஸாக எடுத்துக்கிறோம். ஃபாலோடு பை த ஹைட்ராலிசிஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த கிரிக்னாட் ஏஜென்ட் வந்து இதில் கூடிய இந்த CH3 மைனஸ், ஸோ இதான் வந்து நமக்கு நியூக்ளியோஃபைலாக இருக்கும். இது வந்து +2, இது +1ன்னு இருக்கும். அப்போ இது வந்து அட்டாக் பண்ணக்குள்ள இங்கே வந்து O- வரும். அப்போ இது வந்து நம்ம ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு இங்கே வந்து OH CH3 C ட்ரிபிள் பாண்ட் சைனைடு இருக்குது. சைனைடு வந்து எக்ஸஸாக இருக்கும். அப்போ வந்து சைனைடு கூட வந்து கிரிக்னாட் ஏஜென்ட் ரியாக்ட் பண்ணி நமக்கு C டபுள் பாண்ட் N MgBrன்னு கிடைக்கும். இந்த CH3 இங்கே ஆட் ஆகிடுது. அதை நம்ம வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணக்குள்ள இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். 2 பாண்ட் பிரேக் ஆகிட்டு 2 வாட்டர் மாலிகுல் இந்த பக்கம் OH- ஆட் ஆகுது. அந்த பக்கம் H+H+ ஆட் ஆகும். அப்போ ஒரு கார்பனில் வந்து 2 OH வந்து ஹைலி அன்ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போய்ட்டு நமக்கு ஒரு கீட்டோனை கொடுக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். 4th ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. So that's all student. So you check the answers and thank you.